அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம காலையில் ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அப்படி பார்க்குறோம். அது என்ன நடந்திருக்காரு இன்னைக்கு 0 to 0 கால் எல்லாமே இன்னைக்கு சக்ஸஸ் தான். இந்த ட்ரேட் எடுத்திருந்தாலும் சரியா ட்ரேட் தான். ஆனால் கால் சைடு மட்டும்தான் இருந்திருக்கணுன்றது உங்களுக்கு அழகாக தெரிஞ்சிச்சா? எங்கேயுமே புட் சைடில் வந்து நமக்கு என்ட்ரி இதுக்கே வரல அவங்க. கரெக்டுங்களா? எந்த ஸ்ட்ரைக்குமே. தட் இஸ் த பியூட்டி ஆஃப் மார்க்கெட். ஓகேங்களா? சரி, அதுக்கு முன்னாடி கிளாஸ் 12ஆம் தேதி வருகிற ஜனவரி 12ஆம் தேதி நம்மளுடைய ஆப்ஷன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு இன்னையிலிருந்து நீங்கள் என்ரோல் பண்ணலாம். என்ரோல் பண்ண விருப்பம் பண்ணுறவங்க எனக்கு மெசேஜ் பண்ணி கூகுள் ஷீட் வாங்கிக்கோங்க. அதை ஃபில் பண்ணி அந்த கூகுள் ஷீட்லேயே அக்கௌண்ட் நம்பர் இருக்கும், ஃபில் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டு எனக்கு ஃபில் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க. ஓகேங்களா? சரி, நம்ம வந்து மார்க்கெட்டை மேக்ஸுங்கிறோம். ஓகேங்களா? இன்னைக்கு இவ்வளோ பெரிய ரேலி ஆச்சு இல்லை? போயிட்டு இன்ட்ராடே ட்ரேடர் நம்ம இன்ட்ராடே கால்குலேட் இதை வச்சு தான் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். பொசிஷனில் என்ன நடந்திருக்குன்னு போய் பாருங்க. எப்படி இருக்கு, எப்படி நான் சொல்லி என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம். பொசிஷனலி ரேலியானது. இன்ட்ராடேங்கிறது இதோட முடிஞ்சது. பாருங்க, இன்னைக்கு என்ன 23,700 புட்டு 88 ரூபாய்க்கு கீழே இருந்தா நிஃப்டி அப் சைடு தான். இங்கிருந்து பாருங்க எங்க என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? இங்கிருந்து ஏறினவங்க 88 என்ன பண்ணிட்டாங்க? அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சரி, அரெஸ்ட் பண்ணவங்க அதற்கப்புறம் எங்க வந்து அவங்க திரும்புவாங்க அப்படின்ற இடம் எங்கேயுமே திரும்புறதுக்கான ரிட்டர்ன்ஸ்க்கான நம்மளுடைய கால்குலேஷன்ல ரிட்டர்னே கொடுக்க கிடையாது அந்த ஸ்ட்ரைக். அப்போ அது ஏறிடுச்சு. அடுத்தது இது வந்து இந்த ஸ்ட்ரைக்ல மட்டும் தான் கொடுக்க முடியுமா சார்? நோ. 800 கொடுக்கலாம், 900 கொடுக்கலாம், 24,000 கொடுக்கலாம், எனி சைக்கிள் கொடுக்கலாம். அதுக்கு டைம் அந்த இதெல்லாம் மாறுபடும். ஓகேங்களா? அதனுடைய வேல்யூஸ் மாறுபடும். இன்னைக்கு எக்ஸ்பைரி டே நான் வீடியோல சொல்லியிருந்தேன். எக்ஸ்பைரி டேல எனக்கு வந்து எக்ஸ்பைரி டேல வந்து சுவாரஸ்யமா இருக்குங்க. இது பண்றதுக்கு மார்க்கெட் இந்த பிரைஸ் கீழே எடுத்துட்டாவே இறங்கினாலும் மறுபடியும் ஏறும், இறங்கினாலும் மறுபடியும் ஏறும் அப்படின்னு. ஆனா மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு? ஏறுறதுக்கே ஏறிக்கிட்டே போயிடுச்சு. இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இவங்க புட் சைட்ல நம்மளுடைய வேல்யூல மேலேயே வரல. சஸ்டைன் எந்த ஒரு இதுலயுமே சஸ்டைன் ஆகிறதுக்கு விரும்பல. அப்போ அழகா பர்ஃபெக்டா மார்க்கெட் மேலே ஏறி இருக்கும். நம்ம போய் பார்க்கணும்னு அவசியமே இல்லை. ஓகேங்களா? இதுதான் மார்க்கெட் மேக்ஸுங்க. இப்போ எவ்வளவு பாயிண்ட் இன்னைக்கு ஏறிச்சு? இவ்வளவு பிடிச்சிருக்க முடியுமா சார்? கண்டிப்பா அங்கங்க புக் பண்ணணும். அதுக்கப்புறம் எகைன் சிக்னல் கொடுக்கும், எகைன் என்ட்ரி எடுக்கணும். அப்படிதான் நம்ம கொண்டு போகணும். காலையில் எடுத்து வச்சு இது எத்தனை நாள் நடக்குது? மாதத்தில் 1 நாள் 2 நாள் நடக்கும். ஒரு இடத்துல போனா ஆனா இன்னைக்கு வந்து அந்த புக் பண்றதும் அதுக்கு கீழே அவங்க வரவே இல்லை. நம்மளுடைய ரிவர்சல் அப்படியே திரும்பி திரும்பி போய்கிட்டே இருந்துட்டாங்க. ஸ்டாப் லாஸ் கொடுக்கவே கிடையாது. அதுதான் பியூட்டி. ஓகேங்களா? அதனால அதை சார்ந்து மேக்ஸ் சார்ந்து படிங்க தயவு செய்து. போயிட்டு சும்மா போய் ஏதோ ட்ரேட் பண்றேன் இது பண்றேன் யாரோ சொல்றாங்க இண்டிகேட்டர் பேட்டர்னு மூவிங் ஆவரேஜ் பிரைஸ் ஆக்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் நீங்க நாலேஜுக்காக கேதர் பண்ணிக்கலாமே தவிர மார்க்கெட்டை மேக்ஸ் படி பாருங்க. அதனால பயிற்சி எடுத்து வர்த்தகம் பண்ணுங்க. யார் யூடியூப்ல கொடுக்குறதையும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் கொடுக்குறதையும் சேர்த்து தான். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.